வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க எடுத்த மார்க் அடிப்படையில் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு வேகன்சி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுக்குரிய டீடைல் நோட்டிஃபிகேஷன் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. பாருங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இவங்க தான் அந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 7/2/2025. ஓகேவா? சரி, இது எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அப்ளை பண்ற டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 10/2 3/3/2025 வரைக்கும் என்ன செய்றாங்க, அப்ளை பண்றதுக்கான டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 6/3 8/3 வரைக்கும் அந்த எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, அப்ளிகேஷன்ல எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்குரிய விண்டோவும் அந்த டேட்டா அவங்க கொடுக்குறாங்க. சரி, இது வெறும் 10th குவாலிஃபிகேஷன்ல நீங்க எடுத்த மார்க் அடிப்படையில் மட்டும்தான், வேற எந்த எக்ஸாமும் இந்த போஸ்ட்டுக்கு கிடையாது. சரியா? இந்த வேகன்சிக்கு பாத்தீங்கன்னா வெறும் நீங்க 10th பாஸ் பண்ணி அந்த மார்க் அடிப்படையில் தான் என்ன செய்றாங்க, அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? சரி, இதுல என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு பாருங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் BPM அப்படின்னு சொல்ற அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேகன்சி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ABPM அப்படின்னு சொல்ற அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். வேற என்ன டாக் சேவாக். ஓகேவா? டாக் சேவாக் அப்படின்னு செய்ற அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேற பார்க்குற ஸ்டாஃப்ஸ் தான். ஓகேவா? அந்த ஜாப்ஸ் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. மொத்தம் 3 போஸ்டிங் அவங்க கொடுத்திருக்காங்க. வேற இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாருங்க. மினிமம் ஏஜ் 18 அப்படின்னு சொல்றாங்க. 18 வயசு, குறைந்தபட்சம் 18 வயசு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க 40 வயசா கொடுத்திருக்காங்க. அது போக SC ST OBCக்குலாம் அவங்க அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. SC STக்கு 5 வருஷம், OBCக்கு 3 வருஷம், EWSக்கு அந்த ரிலாக்ஸேஷன் இல்ல, PWDக்கு 10 வருஷம். ஓகேவா? இந்த மாதிரி என்ன செய்றாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாருங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுல செகண்டரி ஸ்கூல். ஓகேவா? செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அந்த வித் பாசிங் மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கண்டக்டட் பை ஆன் ரெகனைஸ்டு போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, மேக்ஸிலும் இங்கிலீஷ்லயும் நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும். அதுவும் பேஸ் எதுல சொல்லிருக்காங்க அப்படின்னா பாஸ் சர்டிபிகேட். ஓகேவா? அந்த செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட்டை வச்சு என்ன செய்வோம், அந்த போஸ்ட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகுதி என்ன சொல்லிருக்காங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும். சரியா? லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கேரளால இருந்தா மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன், அதர் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிடும். போஸ்ட் ஆஃபீஸ்னாலே உங்களுக்கு தெரியும், சைக்கிள்ல தான் என்ன செய்றாங்க, போய் அந்த போஸ்ட் போடுவாங்க. அப்போ அந்த சைக்கிள் ஓட்ட உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அடிக்கட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான சூழ்நிலையும் உங்களை வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? எல்லா விதமான சூழ்நிலைனா மலைப்பகுதியிலும் உங்களை போஸ்டிங் போடுவாங்க. சரியா? இல்ல ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்குள்ள போஸ்டிங் போடுவாங்க. அந்த மாதிரி போஸ்டிங் போட்டாலுமே நீங்க அங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் அதர் குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்றாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. இந்தியா போஸ்ட் GDS online.government.in இந்த வெப்சைட்ல போய் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். வெப்சைட் பேர் பாருங்க, இந்தியா போஸ்ட் GDS online.government.in. ஓகேவா? இதுதான் அந்த நீங்க அப்ளை பண்றதுக்கான வெப்சைட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க செலக்ஷன் கிரைட்டீரியா. என்ன எப்படி செலக்ஷன் பண்றாங்கன்னு பாருங்க. the applicant will be shortlisted for engagement on the basis of system generator merit list. ஓகேவா? சிஸ்டம் ஜெனரேட் பண்ற அந்த மெரிட் லிஸ்ட்ல அடிப்படையில் தான் என்ன செய்ய போறாங்க, செலக்ட் பண்ண போறாங்க அப்படி சொல்றாங்க. அப்போ என்ன எக்ஸாம், ஒரு எக்ஸாமும் கிடையாது. சரியா? எவ்வளவு மார்க் வாங்கிங்க, அதிகமாக மார்க் வாங்கினீங்கன்னா நீங்க இதுல செலக்ட் ஆவீங்க. சரியா? எப்படி சொல்லுவாங்கன்னா 500க்கு 485 490 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தா கன்ஃபார்மா இதுல உள்ள போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இது பொதுவாக இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா எக்ஸாம் வச்சு நம்ம சொல்றோம். சரியா? அப்போ நிறைய மார்க் வரவங்க இதில் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கான சான்சஸ் இருக்கு. சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. இதே மாதிரி நோட்டிபிகேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.